வீக்கின் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சுவையான கறி தோசை நாம் செய்கிறோம். இந்த கறி தோசை வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இதே மாதிரி கறி தோசை மதுரைனா கறி தோசை தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய அதுக்கு மணி கொடுத்து நம்ம சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து நார்மலாக சிக்கனோ மட்டனோ எடுத்தால் ஒரு தண்ணி குழம்போ அல்லது கிரேவியோ செஞ்சு சாப்பிட்டு அதையே டிஃபனுக்கும் செஞ்சு சாப்பிட்டு நம்ம பழகி போயிட்டோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நாம் வீட்லேயே சுவையாக அதே ஸ்டைலில் நம்ம கறி தோசை செஞ்சு கொடுத்த எல்லாம் பெரியவங்க சின்னவங்க நம்ம எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், நமக்கும் அது ஒரு அனுபவமாக கிடைக்கும். அந்த மாதிரி நாம் வீட்டில் எப்படி கறி தோசை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பிக்யூன் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கறி குழம்பு வச்ச இதில் இருந்து சிக்கனோ மட்டனோ நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு தாளிப்பு கொடுத்து தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஸ்ட்ரெச்சர் கொடுத்து அதோட கறி மசால் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா இது பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் போட்டுக்கிட்டு இந்த சிக்கன் பீஸ் இருக்கு இல்லையா, சிக்கனோ மட்டனோ நம்ம எதில் வேணாலும் கறி தோசை பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா பிச்சு போட்ட அந்த இதை அதோடு சேர்த்து கலவையாக நல்லா ஒரு கிரேவி ஸ்ட்ரெச்சருக்கு பண்ணிட்டோன்னா அது வந்து நம்ம கறி தோசை செய்கிறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து தோசையை ஊற்றி அது மேலே அந்த கறி தோசை அந்த கிரேவி அந்த சிக்கன் கிரேவியை அது மேலே அப்ளை பண்ணி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி நல்லா ஆயிலோ நெய்யோ விட்டு திருப்பி போட்டு எடுத்தோம்னா இது கறி தோசை. இதுக்கு வந்து நார்மலாக நம்ம ஹோட்டல்ல எல்லாம் இது பண்ணோன்னா எக்கச்சக்கமாக பீஸ் ஆகும். ஆனால் இந்த சுவையான கறி தோசையை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு அசத்தலாம். ஆனால் நம்ம அந்த சிக்கன் பீஸை நல்லா அடுக்கணும், நல்லா கேப் இல்லாமல் நல்லா தோசையில் பரப்பி விட்டு நல்லா அமுக்கி விட்டு நெய்யும் ஆயிலும் விட்டு எடுத்தோன்னா திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அதை நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கறி தோசை ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம சிக்கன் குழம்பு வேணுனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படின்னாவே நார்மலாக நம்ம அப்படியே கூட பிச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கறி தோசை செஞ்சு அசத்துங்க. பிக்யூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.